சும்மா 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 சும்மா. ஹலோ அம்மா, சொல்லுமா. என்ன த்ரிஷா பண்ண போகிற இன்னைக்கு? இன்னோட 3 நாள் ஆக போகுது. ஆமாம்மா, எனக்கும் எங்கள் வீட்டுக்காரை பார்த்தா பாவம்னு தோணுது. பாவம் மனுஷன் ஹாஸ்பிட்டல்லே படுத்துக்கிறாரு. அதனால் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆக போகிறேம்மா. அம்மா, அப்புறம் நீ வரலையாம்மா? நான் எதுக்குடி வரணும்? நான் உன் மாமியாருக்காச்சு எதுனா என்ன பேசுகிறதுக்கா? அவளுக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டே ஆகாது. அப்படி இல்லைம்மா, இவ்வளோ சீரியஸ் ஆகிற பொண்ணு பார்க்கலையே அம்மாக்காரின்னு சொல்லுவாவோ. தெரியும் தானே, எந்த மூலையிலேருந்து எந்த சண்டி இசிக்கலான்னு காத்துன்னு கிடக்கும் அந்த புல்டோசரு. ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடுமா. சரிடி ஆச்சு. அப்புறம் அம்மா, கை வீசிக்கின்னு ஆட்டிக்கின்னு வந்துடாத. ஏதாச்சும் பழம் இருந்தால் வாங்கின்னு வா. அப்போ தான் என் மாமியாருக்காச்சும் நம்புவா. சரியா? ம், சரிடி. உங்கள் அப்பா டெய்லி 30 ரூபா கொடுக்குறான். அத்தை வச்சுக்கின்னு உனக்கு பழத்தை வேறு வாங்கின்னு வரேன். வை, வாங்கிட்டு வரேன். சரிம்மா ஆச்சி, வைக்கிறேன். ம், சரிடி. முதல்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம். அப்போ தான் நர்ஸு வருவா. போட்டாச்சு. மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகணும். டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் இன்றைக்கே பண்ணணும்னா சொல்லுங்கள். சரிங்களா? சரி மேடம் ஆச்சு. இல்லை வேணாம். நீங்கள் டாக்டர் இங்கே வர சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். ஆமாம், எங்கள் ஹஸ்பண்டை பார்த்தீங்களா? மேடம், அவர் காலையிலே கார் ஏறி எங்கேயோ போனார். ஓ, அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. சரி ஆச்சு, நீங்கள் போய் டாக்டரை சீக்கிரமாக வர சொல்லுங்கள். அவங்க வரத்துக்குள்ளே போங்க. ஓகே மேடம், சொல்கிறேன். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்ல டாக்டர். மேடம், நீங்கள் சும்மா படுத்து நடிக்கிறதுக்கு போயிடலாம். சூப்பராக ஆக்டிங் பண்ணுறீங்க. அப்படியா? சரி இருக்கட்டும். டாக்டர், நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும். நான் சரியாயிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிவிட்டு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுங்க சொல்லிவிடுங்க டாக்டர். சரிங்களா? கண்டிப்பாக மேடம், நான் சொல்லிடுறேன். அப்புறம் மேடம், அது கமிஷனு. நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. நான் டிஸ்சார்ஜ் ஆகி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகே? ரொம்ப நன்றிங்க மேடம். அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மேடம். உங்களை மாதிரி நல்லவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தான் மேடம் இன்னும் மழையே பெய்யுது. ஆமாம், நான் நல்லவன் தான். ஓகே மேடம், நான் ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். கரெக்டாக ஒரு 4-5 மணிக்கு ரெடியாக இருங்க. கிளம்பிடுங்க டிஸ்சார்ஜ். நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரியாச்சு. ஒரு நிமிஷம் டாக்டர். அப்புறம் ரிப்போர்ட்டில் பக்கா எழுதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, மாட்டிப்போம். கண்டிப்பாக மேடம். நீங்கள் சொல்லணுமா? இந்த மாதிரி நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம். இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருஷம் சர்வீஸ் மேடம். ரொம்ப செஞ்சுருக்கோம். நீங்கள் தலையை கெடுத்துக்காதீங்க, பண்ணிடலாம். சரி, ஓகே. வரேன் மேடம். இவன் என்ன நம்மளை விட மோசமான ஆள் போலகுது. இருக்கட்டும், இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்ணுவானுங்க. சரிப்பா. ஐயோயோயோ, பார் என்ன கொடுமை கொடுக்குறான் சண்டாளி. 2 நாளாக சீரியலே பார்க்காம தலை கெட்டு போயிடுச்சு. நேற்று எபிசோடு என்னாச்சுன்னே தெரில. குட்டி முக்கிக்கிட்ட தான் கேட்கணும், கரெக்டாக சொல்லுவா. அடி குந்தாணி மாவளை புல்டோசரு அங்கே அட்மிட் ஆகிறா, சீரியஸாகிறா. நீங்கள் சீரியல் பார்த்துன்னு வருத்தமாக படுற எபிசோடு மிஸ் ஆயிடுச்சு நீட்டு. அப்படியே புள்ள வந்த உடனே ஒரு நாடகம் போடுவா பாரு. எவ அப்படியே பாசம் மலர் தூங்குச்சியோ. கர்மம். இதில் நம்மளை வர கேள்வி, உனக்கு நிஜமாவே அவன் மேலே பாசம் இருக்குதா அன்னிட்டு. இவளுக்கு அப்படியே கொட்டி கடுக்குது. பாசம் இருக்கிறவதா பாகியலட்சுமி சீரியல் பாப்பா. குண்டச்சி மா வாட சுதாகர், உன்னை தானே நெஞ்சிக்கின்னு உக்காந்துருந்தா இவ்வளோ நேரம். ஒரே கவலையாக இருக்குதுடா. என்னால் எங்கேயும் பார்க்க முடியல, சிரிக்க முடியல, தின்ன முடியல, தூங்க முடியல. எப்போ பார்த்தாலும் த்ரிஷா கவனமாமே இருக்குதுடா எனக்கு. எப்படிடா இருக்காவோ? ஐயோ நான் நடிக்குது அம்மா இந்த புல்டோசரு. எவ்வா நடிகை சிவாஜியே மிஞ்சிட்டான் போ. குண்டுச்சி ஆரம்பிச்சிட்டால, முடிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். நம்ம ரெடி ஆகிட்டு வரேன். இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
ஏன்ப்பா டயர்டாகிற? இல்லைம்மா உடம்புலாம் டயர்டாகுது. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. நடுங்க போகலாம் எல்லாரும். ம், நான் ரெடியாக தான் பார்க்குறேன். இன்னும் உன் தம்பி பொண்டாட்டி உன் தம்பி ஒன்று தூங்கிந்தாகிறாங்க. இரு, அவள் சீரு சிங்காரிச்சிக்கின்னு பட்டு புடவை கட்டிக்கின்னு வரவா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்னவோம்மா அவங்க கதையெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. நான் போய் குளிச்சுட்டு வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு டயர்டாகுது. சரியா? சரிப்பா ஆச்சு, நீ போ. சீக்கிரமா வா, சாப்பாடு எடுத்துக்கிறேன். ம் சரிம்மா. ஐயோ, என் புள்ள பாரு 2 நாளைக்கு 15 கிலோ எழுச்சி போயிட்டான். போப்பா, உக்காந்து சாப்பிடு போ. போட்டு வச்சுக்கிறேன் பாரு. சுதாகரே, நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் போய் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துன்னு வரேன். ஆ சரிம்மா, போயிட்டு வா. கர்மம் கர்மம், என்னடி இது? இப்படி காலை விரிசி போட்டுன்னு படுத்துன்னு இருக்க. இதுன்னா அறிவு இருக்கா? ஏந்திரடி. அத்தை ஏந்துக்கிறாளா பாரு. மாமியார் வந்திருக்க, ஒரு மட்டும் மரியாதை இருக்குதா பாரு. ஏந்திரடி மேலே. என்னடி இது வேஷம்? உன்னதான் பேண்ட்டு ஷர்ட்டு போடாத, புடவை கட்டுன்னு சொல்லியிருக்கேன் தானே. சரி, இப்போ ரெடி ஆகலையா நீ? இல்லை அத்தை, நான் ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு அத்தை. லைட்டாக தூக்கம் வந்துச்சா, அப்படியே தூங்கிட்டேன் அத்தை. சரி ஆச்சு, இப்போ புடவை கட்டிக்க போ. இல்லை அத்தை, நான் இந்த ட்ரெஸ்ஸிலே இருக்கேன். நீங்கள் தானே அத்தை புடவை கட்டிக்கினா என்ன சீரி சிங்காரிச்சிக்கின்னு வரேன்றீங்க. அதுதான் அத்தை, நான் இதே போட்டுக்கிறேன். என்ன இவ நம்மளை ஒரு பைசா கூட நான் மதிக்க மாட்டேன்றாளே. என்ன யோசிக்குதுன்னு தெரியலையே. இங்கே பாருடி, இந்த வீட்டுக்குன்ட்டு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீ கெடுத்து விட்றாத. போ, போயிட்டு புடவை கட்டிக்கிட்டு வா ஒழுங்க. எப்படி அத்தை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புது புடவை தான் இருக்கட்டுமா? எந்த கொடுக்குறேன், கட்டிக்கிட்டு வா. ஏன் என்ன ஏன்? சரி அத்தை, ஆச்சு. என்கிட்ட எதாவது சிம்பிளாக இருக்கிற புடவை கட்டிக்கிறேன். முதல்ல சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கிளம்புறதுக்கு கற்றுக்கோ. டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அங்கே ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லை, த்ரிஷா ஒண்டியா இருக்கிறாளாமா. சரி அத்தை. அப்படியே ரொம்ப அக்கறைத்தான். என்னம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? பாவம் உங்கள் அண்ணி ஒண்டியாக இருப்பாங்க. உங்கள் அண்ணன் நேற்று என்ன சொன்னான்? 6:30 மணிக்கு வந்துடுங்க ஹாஸ்பிட்டலுக்கு, நாங்கள் வந்துடுறேன்னா. யாராச்சும் அவனை மதிக்கிறீங்களா? வீட்டில் அவன் பெரியவன், நீயும் பொண்டாடி கூட சேர்ந்துன்னு நல்லா தூங்கு. நீ என்ன பண்ணுறியோ போ. பொண்டாட்டி சொல்கிறத வேத வாக்குன்னு நினச்சிக்கின்னு வாழ்ந்துன்னுக்கிற. என் பேச்சு கேட்கறதில்ல, உங்கள் அண்ணன் பேச்சு கேட்கறதில்ல. என்னென்ன பண்ணுறியோ பண்ணு. ஏண்டி அம்மா, இந்த உலகத்தில் தான் இருக்கிறியா, வேறு உலகத்துக்கு போயிட்டியா? என்ன கத்தின்னு போட்டோம், கண்டுக்காத மாதிரி உக்காந்துக்கலாம். அடியே, உன்னத்தான் கேட்காத மாதிரி நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், திரும்பு. அத்தை கூப்பிட்டீங்களா? அப்பா பாபா பாபா பாபா, உன்கிட்ட தாண்டி கற்றுக்கணும். அப்படியே கேட்காத மாதிரி அத்தை கூப்பிட்டீங்களா அன்ற. நீ என்னவோ துபாயில் இருக்கிற மாதிரி, நான் என்னவோ ஏதோ ஊரில் இருக்கிற மாதிரி சிம்பிளாக கட்டின்னு வரேன்னுட்டு என்னடி திடீர் இது அவதாரம் வந்த? அத்தை, என்கிட்ட இருக்கிற பொடிவிலே இதுதான் அத்தை சிம்பிள். சரிடி, அம்பானி மரமாவளே. இப்படியே கத்திக்கினே வாங்க. நீங்கள் என்ன போய் லாரியில் இடிக்கிறேன். ஐயோ, கத்த மாட்டோம்ப்பா, பத்திரமா இருந்து விட்டுற ராசா. கேள்விக்கு உசுறுமலை என்ன ஆசைப்பாரு. என்னடா இவ த்ரிஷா, நீ இப்படியே பார்த்துன்னு இருக்கா? வாங்க சம்மந்தி, இப்போதான் வந்தீங்களா? ஆமாம் சம்மந்தி, இப்போ தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. என் பொண்ணு தானே இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்து கிடக்குறா. என்ன பண்ணீங்களோ எல்லாம் என் தலை எழுத்து. என்ன சம்மந்தி பேசுகிறீங்க? நாங்கள் என்னவோ அவள் வாய் திறந்து விச ஊற்றுற மாதிரி பேசுகிறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பேச்சு பேசுகிறா பாரு. இவ தான் என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டுக்கிறா. நல்லா இருந்த பொண்ணு இப்படி குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லி குத்தி காமிச்சு என் பொண்ணுக்கு விச ஊற்றி சாவடிக்க பார்த்தீங்களா? ஓ, ஏதோ பொண்ணு பார்த்துட்டாங்க போலகுது 2ஆவது தரமாக கட்டுறதுக்கு. என் மாப்பிள்ளைக்கு தெரியுமா அது? எங்கே என் மாப்பிள்ளை? நீ இருக்க பாரு, நீ பஜாரிடி, நீ மனசாட்சி இல்லாத ஜென்மமே. ஆமாம், உன் பக்கத்தில் நிற்கிறாளே உன் சின்ன மருமக. அடியே, நீ என்னடி என் பொண்ணை மலடின்னு சொல்கிறது? உன் வயிற்றில் குழந்தை பிறந்துட்டா நின்றுட்டா நீ பெரிய இதுவா? யாரடி பஜாரின்ற? பஜாரி நீடி பஜாரிக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட உன் பொண்ணை கட்டின்னு வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்ல. அப்படி தாண்டி நான் பேசுவேன். நீ போடி இங்கேருந்து வெளியோ. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா. அவன் பாவம் அவங்க பொண்ணுக்கு இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. ஆமாம், அவள் வருத்தமாக படுறா.
நம்மளை பேசணுன்ட்டு கிளம்பி ஓடி வந்துக்கிறா. பொண்ணை பார்க்க வந்துக்கிறோமே, பொண்ணு உடம்பு சரியில்லையே, கை வீசிக்கின்னு ஆட்டிக்கின்னு வந்துக்கிறா பார். எதுனா ஆப்பிளோ ஆரஞ்சோ பிரெட்டு எதுனா வாங்கிடலான்ட்டு அறிவில்லை இவளுக்கு. நம்மளாம் சென்டரில் போனோம், மான மரியாதையே போயிடும். என்னெல்லாம் பண்ணின்னு போட்டோம், நம்ம சைலண்ட்டாக நிற்கலாம். ஆமாம், நான் தாண்டி உன்னை மாதிரி வீடு வீடாக ரோடாக போய் எல்லாரும் கத்திட்டு திட்டிட்டு வரேன் பஜாரி. பரவாயில்லையே, நம்ம அம்மா நல்லா ஆக்டிங் பண்ணுது. நல்லா இன்னும் 2 வார்த்தை சுருக்குன்னு கேளு மம்மி. பாவம் என் பொண்ணு, நல்லா இருந்து மனுஷியே இப்படி படுக்க வச்சுட்டியேடி புல்டோசரு.